சர்ன்னு போக வேண்டிய யூரின் இப்படி சொர்ன்னு சொட்டாக போகுதுன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அது என்னன்னு அலசி ஆராய்வோமா? பொதுவாக யூரின் அப்படின்னாலே அதில் தொற்று ஏற்படலாம். அந்த கிருமி தொற்றுனால, இந்த இன்ஃபெக்ஷன்னால் யூரின் வந்து அடிக்கடி போகலாம், இல்லை சொட்டாக போகலாம். ஒரு சில டைம் ஏதாவது இன்ஜுரி, காயம் ஏற்பட்டதுனால அந்த காயத்தினால ஒரு நர்வ் டேமேஜோ, அந்த காயத்தினால மசில்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகி அதனாலையும் இந்த மாதிரி யூரின் வந்து வெளியில் வரதில் பிரச்சனை இருக்கலாம். இந்த கிருமி தொற்று, காயம் ரெண்டுமே வந்து திருப்பி திருப்பி வர்றதுனால நீர்ப்பையிலிருந்து வெளியில் வர்ற பாத்வே இருக்கு இல்லையா, அந்த பாதையில் வந்து சிறுநீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரக்சர் யூரித்ரான்னு சொல்லுவோம். அந்த அடைப்புனால் நீர்ப்பையிலிருந்து யூரின் வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படலாம். மசில் வீக்னஸ் அப்படின்னா இந்த பிளாடர் இருக்கு இல்லையா, நம்மளோட நீர்ப்பையில் உள்ளே இருக்கிற வாலில் இருக்கிற மசில்ஸுக்கு டெட்ரூசருங்கிற பேர். அந்த மசில் வந்து யூரினை அப்படி கான்ட்ராக்ட் பண்ணி வெளியில் புஷ் பண்ணுற தன்மையை இழக்கிறதுனாலையும் யூரின் வந்து நல்லா ஸ்பீடாக போக முடியாமல் சொட்டாக வரலாம். இல்லைனா நர்வ் வீக்னஸ் இருக்கலாம். டயபெட்டிஸ், பார்க்கின்சன், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இந்த மாதிரி பல டிசீஸில் நர்வ் வீக்னஸ் வந்து அதனாலேயும் யூரின் ப்ராப்ளம் வரலாம். இன்னொன்று, வயசான ஆண்களில் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபி, ப்ராஸ்டேட் கிளாண்ட் பெருசாகி அது வந்து சிறுநீர் பாதையை அடைக்கிறதுனால அதனாலையும் வந்து நமக்கு வந்து ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபினாலேயும் இந்த பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி போக மெடிக்கேஷன், சில ஆன்டி கன்ஜஷன் இல்லை ஆன்டிஹிஸ்டாமின் மெடிசின்ஸை நம்ம ஓவர் த கவுண்டர் வாங்குறதுனாலையும் பிரச்சனை ஏற்படலாம். ஸோ யூரின் சொட்டாக வருது, ஃப்ளோ கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதனால் நீர் பிரச்சனை, நீர் சரியாக போகலை அப்படின்னா வந்து இளநீ குடித்தேன், லெமன் ஜூஸ் குடித்தேன், இல்லைனா மூக்கரட்டை சார்ந்த ஜூஸை குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வைத்தியம் பார்க்கக்கூடாது. புரிஞ்சுதா?